விசில் சின்னத்துக்கு ஓட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்கள். இந்த வீடியோ நான் போடுறதுனால எனக்கு என்ன வேணால் இஷ்யூஸ் வரலாம், பட் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா சைட்லேருந்து நாளைக்கு எலெக்ஷன் பர்பஸ்க்காக எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போயிருந்தோம். ஸோ அங்கே நான் ஒரு சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணேன். அது வீடியோ எடுத்திருக்கேன், பட் அது போட்டால் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். என்னென்னா, இப்போ விசில் சின்னம் மாதிரியே நான் அந்த கீழே அந்த பிக்சர் மட்டும் கொடுக்குறேன். விசில் சின்னம் மாதிரியே அதே கலரில் ஒரு சின்னமாக கொடுத்துருக்காங்க. அது விசில் கிடையாது, ஆனால் விசில் மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு தெரியும், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டில் இருக்க வயசானவங்களுக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்க வயசானவங்களுக்கு அந்த விசில் சின்னத்தை ஒரு தடவைக்கு நீங்கள் 20 தடவை காமிச்சு ஓட் பண்ண சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, போன வருஷம் ஒரு தொகுதியில், அதையும் நான் சொல்லக்கூடாது, ஆனால் எல்லாமே எனக்கு இப்போ தான் தெரியும். அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சுவிட்ச்லாம் இருக்கும் இல்லையா, லைனாக நீங்கள் போய்ட்டு ஓட் பண்ணும்போது அது எந்த சுவிட்ச் அமுக்குனாலும் ஒரே சின்னத்துக்கு அந்த ஓட் போய் சேர்ற மாதிரிலாம் செட் பண்ணி இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் நான் எனக்கு கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுது. ஸோ இதனால என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல, பட் ஓட் ரொம்ப முக்கியம். நீங்கள் டிவி கேட்டு சப்போர்ட் பண்ணணும் பண்ணுவீங்க, அது அப்பாற்பட்ட விஷயம். ஸோ பண்ணக்கூடிய ஆட்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி காமிச்சு கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இது எது விசில்னு எனக்கு